வணக்கம் உறவுகளை. நான் கம்பரிச்சி 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த அளவுக்கு நைஸாக இவ்வளவு தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா எடுத்து வச்சுருவாங்க, வாய்க்கு வந்தால் கடித்தா காரம் அடிக்கும். இது அளவாக காரம் சேர்ந்துக்கும் மாவில், அதனால் அதிலே போட்டு அரைச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருப்பு உளுந்து, பச்சை நிலக்கடலை இடித்தது இதெல்லாம் போட்டு வணக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா வணங்கணுன்னா மாவை கொட்டி கிளறணும். இப்போது தேங்காய், வெங்காயம், நிலக்கடலை, உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவு இதில் சேர்த்துக்கணும். இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வணங்கும். நல்லா வணங்கிட்டேன். இந்த பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன், இந்த இட்லி பானையில் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக. இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடணும், இல்லைன்னா கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கும்போது வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இது முழுசாக பாயில் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிடிச்சிட்டு இப்படி விரல் பதிகிற மாதிரி பாருங்கள். தண்ணி காஞ்சிடுச்சு. இதில் வச்சு மூடி போட்டு கலந்து வச்சாச்சு. மூடி போட்டு மூடி வைப்போம். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்து கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு நல்லா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.